Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கான QR கோட் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் ஜாயின் த குரூப். டுடேஸ் கிளாஸில் யூஜி டிஆர்பி சிலபஸில் இருந்து சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் யூனிட்டில் ஆல்ரெடி நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் MCQ கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பார்ட் 1ல். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்ட் 2ல் நான் கொடுத்துருக்கேன். வாங்க கிளாஸில் போகலாம். Question number 1. Crystals having low melting points are in options van der Waals bond, option B ionic bond, option C covalent bond, option D metallic bond. ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு வந்துட்டு எந்த கிறிஸ்டலிங் மெட்டீரியல்ஸ்க்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஏன்னா வான் டர் வால்ஸ் பாண்ட் தான் வந்துட்டு ரொம்பவே வீக்கான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதனால் மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோவாக இருக்கும். அடுத்தது அயானிக் பாண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், ஹை வேல்யூஸாக இருக்கும். கோவலண்ட் அதே மாதிரி தான், வெரி ஸ்ட்ராங் மெட்டீரியல், மெல்டிங் பாயிண்ட் வெரி ஹையாக இருக்கும். மெட்டாலிக் பாண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் டு மாடரேட்டாக இருக்கும், அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட் ஹை டு மாடரேட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் பர் ஆப்ஷன் த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ வான் டர் வால்ஸ் பாண்ட். ஓகே, செகண்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு டு பியூரிஃபை அ soluble solid? ஆப்ஷன் ஏ எவாப்ரேஷன், ஆப்ஷன் பி கிறிஸ்டலைசேஷன், ஆப்ஷன் சி கண்டென்சேஷன், ஆப்ஷன் டி டிஸ்டிலேஷன்ஸ். ஸோ கேட்டிருக்கிற கொஸ்டின் சொலியபிள் சாலிடா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணணும். இதில் என்ன பண்ணி கேட்பாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சொலியபிள் சாலிட் அப்படின்னு கேட்கலாம், அல்லது பியூரிஃபையா இன்சொலியபிள் சாலிட் அப்படின்னு வந்துட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ சொலியபிள் சாலிட் அப்படின்னா ஆன்சர் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் பியூரிஃபை பண்ணுறதுக்காக. இதே இது இன்சொலியபிள் சாலிட்ஸ் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. To purify a soluble solid means crystallization method we have to use this. அடுத்ததா to purify an insoluble solid means we have to use a filtration method. Okay. Third question. The working of a quartz crystal in the watch is based on the option A photoelectric effect, option B Johnson effect, option C piezoelectric effect, option D Edison effect. Answer என்ன அப்படின்னா piezoelectric effect. ஆக்சுவலாக piezoelectric effect அப்படின்னா ப்ரெஷரை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும், ஆர் எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு வைப்ரேஷனாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும், மீன்ஸ் ப்ரெஷராக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும். ஸோ குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் எப்படி வந்துட்டு அந்த பேட்டரி வாட்சில் வந்துட்டு எப்படி குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு சின்ன எலக்ட்ரிக் சிக்னல் வந்து அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு வந்துட்டு கொடுக்கும். அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்துட்டு வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும், அதாவது எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சிக்கு வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி அந்த சர்க்யூட் வந்துட்டு டோட்டலாக கவுண்ட் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு டைமிங்கை வந்துட்டு எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபிசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரெஷரை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும், ஆர் எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணும், வைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தான் வைப்ரேஷனாக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால தான் வந்து குவார்ட்ஸ் வாட்சஸ் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சோலார் செல்லில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், சோலார் பேனல்ஸில் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ஜான்சன் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டரில் க்ரியேட் ஆகிருக்கக்கூடிய நாய்ஸ், அதை தான் வந்து ஜான்சன் எஃபெக்ட், அதை பற்றி தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஓகேவா? அடுத்ததாக எடிசன் எஃபெக்ட் அப்படிங்கிறது தெர்மியோனிக் எமிஷன் இன் பல்ப்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா கிராஃபைட் இஸ் அன் அலோட்ரோப் ஆஃப் கார்பன், அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா டைமண்ட் இஸ் அ மெட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆன்சர் வந்துட்டு நமக்கு கரெக்டு, செகண்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தப்பு. ஸோ கிராஃபைட் அப்படிங்கிறது அலோட்ரோப் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது ட்ரூ. அலோட்ரோப் அப்படிங்கிறது சேம் எலமெண்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். கார்பன் அப்படிங்கிற ஒரே எலமெண்ட் தான் இருக்கும், பட் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ கிராஃபைட் அப்படிங்கிறது கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு அலோட்ரோப் மெட்டீரியல் தான். ஸோ 3 மெயின் அலோட்ரோப்ஸ் வந்து கார்பனில் இருக்கும். ஒன்று டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் கிராஃபைட்டில் ஹெக்ஸகனல் லேயர் வந்து நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கும், சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லலாம், பிளாக் கலரில் இருக்கும், எலக்ட்ரிசிட்டியை வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். சரியா? அடுத்ததாக டைமண்ட் இஸ் அ மெட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து தப்பு. டைமண்ட் வந்துட்டு நான் மெட்டல். கார்பனில் இருக்கக்கூடிய ஹார்டஸ்ட் அலோட்ரோப் என்ன அப்படின்னா டைமண்ட் தான். கோவலன்ட் நெட்வொர்க் வந்துட்டு நமக்கு இருக்கும், எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ அது வந்து மெட்டல் கிடையாது, அது வந்து ஒரு நான் மெட்டல். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ட்ரூ, செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்துடலாம். AB crystallizes in a body centered cubic lattice with edge length A equal to 387 pm
the distance between two oppositely charged ions in the lattice is. ஸோ ஒரு பிசிசி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் எட்ஜ் லென்த் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 387 pm பிக்கோமீட்டரில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கோமீட்டர்னா என்ன வரும், இன்ட்டு 10⁻12 மீட்டர் அப்படின்னு வந்துட்டு நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் எல்லாமே பிக்கோமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால யூனிட் கன்வர்ஷன் எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, the distance between the oppositely charged ions, distance உடைய வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிசி ஸ்ட்ரக்சர். ஸோ டிஸ்டன்ஸ், diagonal distance d என்னது, d is equal to √3a divided by 2 for a BCC structure. ஸோ √3க்கான ஆன்சர் 1.732 இன்டூ ஏவோட வேல்யூ 387 divided by 2. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 335 pm அப்படிங்கிற ஆன்சர் வந்து ஈஸியாக கெட் பண்ண முடியும். இதே இது நமக்கு எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டியோட வேல்யூ நம்ம என்ன எழுதுவோம், a divided by √2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த √3க்கான வேல்யூ, √2க்கான வேல்யூஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷனில் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். சரியா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் த ஆன்சர் வில் பி 335 picometer. ஓகே. 6th கொஸ்டின், percentage of free space in a body centered cubic unit cell is. ஸோ திரும்பவும் பிசிசி ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சியை பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சினா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆட்டமில் ஒரு யூனிட் செல்லில் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ ஆக்குபைடாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100லேருந்து அந்த பேக்கிங் எஃபிஷியன்சியை நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பிசிசி ஸ்ட்ரக்சருக்கான பேக்கிங் எஃபிஷியன்சியோட வேல்யூ என்ன, 68%. 100லேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 32% அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதே மாதிரி சிம்பிள் கியூபிக்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம், எஃப்சிசிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒன்னொன்றுக்கும் பேக்கிங் எஃபிஷியன்சியை மெமரி பண்ணுறப்பவே அதுக்கான ஃப்ரீ ஸ்பேஸ் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. சரியா? 7th question, the number of octahedral voids per atom present in a cubic close packed structure is. ஸோ நம்பர் ஆஃப் ஆக்டோஹெட்ரல் வாய்ட் பர் ஆட்டம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்டோஹெட்ரல் வாய்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்டோஹெட்ரல் வாய்ட் இட் வில் பி ஈக்குவல் டு 6 atoms சரௌண்டட் ஸ்பேஸ். ஒரு 6 atoms வந்து ஒரு ஸ்பேஸை வந்துட்டு சரௌண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம ஆக்டோஹெட்ரல் வாய்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ வாய்ட்னா என்ன அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸில் ஆட்டம்ஸ் எல்லாமே டைட்டாக பேக் ஆகி இருக்கும். ஸோ நடுவில் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். வாய்ட்க்கு நேர் நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹோல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ ஆக்டோஹெட்ரல் வாய்ட் அப்படிங்கிறது 6 atoms சரௌண்ட் பண்ணக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸ். அதோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டோஹெட்ரல் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சரில் நமக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு ஆட்டம் மேலே இருக்கும், ஒரு ஆட்டம் கீழே இருக்கும், சைடில் வந்து 4 atoms வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக 6 atoms வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆக்டோஹெட்ரல் வாய்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது எஃப்சிசிக்கு ஒரு வேல்யூவில் நமக்கு இருக்கும், பிசிசிக்கு வேற ஒரு வேல்யூவில் இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் ஆக்டோஹெட்ரல் வாய்ட்ஸ் பர் யூனிட் செல். எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 4, பிசிசி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 6. சரிங்களா? ஸோ இது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மளோட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, கியூபிக் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சிசிபி. ஸோ கியூபிக் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எஃப்சிசி ஸ்ட்ரக்சரை தான் கியூபிக் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்சிசிக்கு இன்னொரு நேம். ஸோ இதுவே கூட ஒரு 1 word கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் நமக்கு என்னன்னு தெரியும், 4 அப்படிங்கிறது தெரியும். நம்பர் ஆஃப் ஆக்டோஹெட்ரல் வாய்ட் பர் யூனிட் செல் இப்போ சொன்னேன் இல்லையா, இட் வில் பி ஈக்குவல் டு 4. சரிங்களா? இதே இது பிசிசி ஸ்ட்ரக்சர்னா நமக்கு என்ன வரும், 6 அப்படிங்கிற ஆன்சர் வரும், மறந்துடக்கூடாது. ஓகே. ஸோ அதே இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் இன் பிசிசி ஸ்ட்ரக்சர் என்ன வரும், 2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆக்டோஹெட்ரல் வாய்ட் பர் ஆட்டம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும், 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் வில் பி 1. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து சிசிபி ஸ்ட்ரக்சருக்கு இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். இதே இது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிசிசி ஸ்ட்ரக்சருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா 8th கொஸ்டின், metal crystallizes with a face centered cubic lattice. The edge of the unit cell is 408 pm picometer. The diameter of the metal atom is. ஸோ இங்கே வந்து எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டயாமீட்டரோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் டயகனல் ஃபார் எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன தெரியும், √2a இட் வில் பி ஈக்குவல் டு 4r அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் a அப்படிங்கிறது எட்ஜோட லென்த், r அப்படிங்கிறது அட்டாமிக் ரேடியஸ்.
நமக்கு டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரேடியஸ் கால்குலேட் பண்ணணும். ரேடியஸ் கால்குலேட் பண்ணிட்டு தான் அதுலேருந்து டயாமீட்டர் என்னங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன? 4r is equal to √2a அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ ஆன்சரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4r அப்படியே இருக்கும். √2ஓட வேல்யூ 1.414 இன்டூ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 408 கொடுத்துருக்காங்க. 408 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஆரோட வேல்யூ நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா r is equal to 1.414 into 408 divided by 4. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 144.25 பிகோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ரேடியஸ் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டயாமீட்டர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறது ரேடியஸோட டபுள் அப்படின்னு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 into 144.25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? 288.5 per மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் வில் பி 288 பிகோமீட்டர். சாரி, per மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல. ஸோ ஆன்சர் வில் பி 288 பிகோமீட்டர். சரிங்களா? ஸோ கேட்டிருக்கிற கொஸ்டின் ரேடியஸ் மட்டும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இங்கே ஆப்ஷனில் பாருங்களேன் 144 PM அப்படிங்கிறதும் ஒரு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துனே என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆரோட வேல்யூ 144 வந்துருச்சு. ஓகே, ஆன்சர் இந்த இடத்துல 144 இருக்கு. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஆன்சர் வந்து தப்பு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? டயாமீட்டர் கேட்டிருக்கான். ஸோ டயாமீட்டர்னு வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகே. 9th question. A compound formed by elements X and Y crystallizes in a cubic structure in which atoms X are at the corner of the cube and atoms Y are at the face center. The formula of the compound is. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு 4 டேர்ம்ஸை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரு யூனிட் செல் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 8 கார்னரில் ஆட்டம்ஸோடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆட்டம்ஸுடைய ப்ரெசன்ஸ் வந்துட்டு இருக்கும். எட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆட்டம்ஸுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். பாடி சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டமோட ப்ரெசன்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ 8, 6, 12, 1 இது வந்து கரெக்டாக இந்த சீக்வென்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கொஸ்டினுக்கு பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ் ஆட்டம்ஸ் ஒய் ஆட்டம்ஸ் வச்சு ஒரு காம்பவுண்ட் வந்து கிறிஸ்டலைன் உருவாக்குறாங்க. ஓகே, எக்ஸ் ஆட்டம்ஸ்லாம் எதில் பிளேஸ் ஆகியிருக்குன்னா கார்னரில் பிளேஸ் ஆகியிருக்கு. ஒய் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் சென்டரில் பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த காம்பவுண்டோட ரேஷியோ தான் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கார்னர் அப்படின்னா 8 கார்னர்ஸ். சரிங்களா? எக்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்? கார்னரில் பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 8 கார்னரில் பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ ஈச் ஆட்டம் ஷேர்ட் பை 8 யூனிட் செல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ் ஆட்டம்ஸை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கால்குலேட் பண்ணிடலாம். 8 into 1/8. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1. சரியா? இதே இது ஒய் ஆட்டம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? எங்கே பிளேஸ் ஆகிருக்கு? 6 ஃபேஸ் சென்டரில் வந்துட்டு பிளேஸ் ஆகிருக்கு. கொஸ்டின் என்ன? ஃபேஸ் சென்டர் தான் கொடுத்துருக்கான். அப்போ எத்தனை ஃபேஸ் சென்டர் நமக்கு இருக்குது? ஒரு ஆட்டம்ஸில் ஒரு யூனிட் செல்லில் 6 ஃபேஸ் சென்டர்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஒய் ஆட்டம்ஸ் என்ன எழுதலாம்? 6 into 1/2. சரிங்களா? ஒரு ஃபேஸ் சென்டரும் எத்தனை யூனிட் செல்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 யூனிட் செல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போது 1/2 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வந்துடும். சரியா? இப்போ 6 into 1/2 that is equal to 3. ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன வரும்? எக்ஸ் இஸ் டு ஒய் ரேஷியோ தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் நம்ம எடுக்கிறப்ப என்ன எழுதுவோம்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 1, ஒய் இருக்கிற இடத்துல 3. ஸோ அப்போ கெமிக்கல் ஃபார்முலா என்ன வரும்? XY3. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் வந்துட்டு நமக்கு இருக்குது XY3. சரிங்களா? 10th question. An ionic compound has a unit cell consisting of A ions at the corner of a cube and B ions on the edges of the cube. The empirical formula of a compound would be. ஸோ லாஸ்ட் 9th கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அதே மாடலில் தான் 10th கொஸ்டின் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஏபி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் தான் வந்து கிரியேட் ஆகுது. ஏல இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே கார்னரில் பிளேஸ் ஆகுது. பியில் இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே நமக்கு எட்ஜஸில் வந்து பிளேஸ் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கார்னர் அப்படின்னா எத்தனை இருக்கும்? 8 கார்னர் வந்து இருக்கும். அடுத்ததாக எட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 எட்ஜஸ் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். சரியா? ஸோ இதை கரெக்டாக நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. அதேமாதிரி ஃபேஸஸ்னால் 4 ஃபேஸஸ் இருக்கும். பாடி சென்டர்டு வந்துட்டு ஒன்று தான் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ அயான்ஸ் எவ்வளோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். கார்னரில் பிளேஸ் ஆகிருக்கிறதுனால 8 into 1/8 அப்படின்னு நம்ம போடலாம். இட் வில் பி ஈக்குவல் டு 1. சரிங்களா? அடுத்ததாக பி அயான்ஸ் வந்து எட்ஜில் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ ஈச் edge centered ions is shared by 4 unit cells. Okay.
அப்போது 12 இன்ட்டு 1/4 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வரும் 3 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ பி அயான்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னா 3 அயான்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ ஏ/பி ரேஷியோ என்ன 1:3. அப்போ ஃபார்முலா என்ன வரும் AB3 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த ஸ்லைடை வந்து கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 9th and 10th கொஸ்டின் இருந்தது. நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்னர் கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் கார்னரில் எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா 8 ஆட்டம்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கும் ஷேர்டு பை 8. ஸோ எஃபெக்டிவ் ஆட்டம் நமக்கு என்ன வரும் 1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். சரியா? அடுத்ததாக ஃபேஸ் சென்டர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் வந்துட்டு 6 வந்துட்டு இருக்கும் ஷேர்டு பை 2. ஸோ எஃபெக்டிவ் ஆட்டம்ஸ் வில் பி 3. இந்த ஷேர்டு பை நம்ம போடுறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து 1/8 ரெசிப்ரோக்கலில் வந்து நம்ம போடுவோம். 8 இன்ட்டு 1/8 எஃபெக்டிவ் ஆட்டம்ஸ் என்ன வரும் 1 வரும். அதே மாதிரி 6 இன்ட்டு 1/2 எஃபெக்டிவ் ஆட்டம்ஸ் என்ன வரும் 3 வரும். மூணாவதா ஹெட் சென்டர் நம்பர் ஆஃப் ப்ரெசென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 ஷேர்டு பை 4. அப்போ 12 இன்ட்டு 1/4 என்ன வரும் 3 வரும். அடுத்ததாக பாடி சென்டர் நம்பர் ப்ரெசென்ட் வந்து 1 ஷேர்டு பை 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 1 வரும். 1 இன்ட்டு 1/1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ நம்ம மெமரி பண்ண வைக்க வேண்டியது கார்னர்ஸ் அப்படின்னா டிவைடட் பை 8, ஃபேஸஸ் அப்படின்னா டிவைடட் பை 2, எட்ஜஸ் அப்படின்னா டிவைடட் பை 4, பாடி சென்டர் அப்படின்னா டிவைடட் பை 1. சரியா? ஸோ இது ஞாபகம் இருந்துச்சு அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரெசென்ட் ஆட்டம்ஸும் நமக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் அந்த ரேஷியோ மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அதில் எந்த மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ்மே நமக்கு இருக்காது. ஓகே, டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னோட கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.